சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை எப்பொழுது கேட்கின்றாயோ அந்த மறுநொடியே உனக்கான உன் வாழ்விற்கான மிகப்பெரிய நன்மை நிகழ்ந்தே தீரும் என்று நான் சொன்னதன் காரணமாக இந்த பதிவை கேட்க உள்வந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை விருப்பங்களையும் நான் நிறைவேற்றி கொள்ள ஏதுவானதாகவும் இக்கணம் மாறி இருக்கின்றது. உன்னுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் நான் சந்தோஷமாக விருப்பமாக நடத்தி கொடுத்து மிகப்பெரிய வெற்றியை உன் வாழ்க்கை காணும்படி செய்ய வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் சரியில்லாத விஷயங்களையெல்லாம் சரி செய்து சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அதை நல்லபடியாக நீ அனுபவிக்கும்படி வழியையும் செய்ய இந்த சாயி முடிவெடுத்திருக்கின்றேன். வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக மாறக்கூடிய அளவிற்கு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டத்தை ஆடியிருக்கின்றது. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் எல்லா நேரமும் சரியாக இருந்துவிட்டால் உறவுகள் உருவாக்க தேவையில்லை, தானாகவே அது அமையவும் செய்யும். அதிகமாக எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதுவாகவே மாறியும் விடுகின்றாய். கஷ்டங்களையும் வருத்தங்களையும் பற்றி அதுவாகவே சிந்தித்து கொண்டு இருப்பதால் தான் நீயும் அதுவாகவே மாறக்கூடிய அளவிற்கு நிலைமை வந்திருக்கின்றது. சந்தோஷங்களையும் இன்பங்களையும் நீ அனுபவிக்குமாறு உன்னுடைய சூழ்நிலையை நீ மனநிலையை மாற்றிக்கொண்டு எப்பொழுதும் இன்பம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று மனதளவில் எப்பொழுதும் கற்பனையோடு சித்தரித்து ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்க வேண்டும். நாம் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் சில நபர்கள் செய்ய விடாமல் அந்த முயற்சியை தடுக்கும் பொழுது அது தடையாய் வந்து நிற்கின்றது. அந்த விஷயம் தடைப்படாமல் இருந்திருந்தால் என்றோ கிடைக்க வேண்டிய அந்த வெற்றி கிடைத்திருக்கும். ஏன் இந்த நிலை என்று பல நேரங்களில் உன் மனம் என்னிடம் கேள்வி கேட்டிருக்கின்றது. உங்களுடைய துணை இருந்தும் அந்த விஷயத்தில் ஏன் தடை ஏற்பட்டது? தடை ஏற்பட்டதால் தானே இவ்வளவு கடினங்களை நான் சந்திக்க வேண்டிய நிலையும் வந்தது. அக்கணம் எல்லாம் நான் உங்களை தான் நினைத்து கொண்டும் வணங்கி கொண்டும் தொழுது கொண்டும் இருந்தேன். அப்படி இருந்தும் இந்த நிலைக்கு நான் ஆளாக காரணம்தான் என்ன என்று உன் மனதிற்குள் எழுந்து கொண்டிருக்கும் கேள்விகளுக்கு அளவில்லாமல் போனது. என் அன்பு குழந்தையே, நீயாக என்றும் என்னை தேடி வரவில்லை, நானாகத்தான் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்த பிறகு உனக்கு கஷ்டங்கள் அதிகமாக வரவில்லை. கஷ்டங்களை அதிகமாக உன்னுடைய வாழ்வானது கொண்டிருந்ததால் அந்த கஷ்டங்களை போக்குவதற்காக நான் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்தும் இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக உன் மனதிற்கு நீ விரும்பியவர்களையெல்லாம் உன்னோடு நட்பு பாராட்டி உறவு பாராட்டி நீ நலமோடு வாழ்வதை பார்த்து விட்டுத்தான் எனக்கு மறுவேலை. உன் வாழ்விற்கான வேலைகளில்தான் நான் இங்கு துரிதமாக செயல்பட்டு கொண்டு வருகின்றேன். நீ அனுபவித்தே தீர வேண்டும் என்று சில விஷயங்கள் இருந்ததால் நீ அனுபவித்தும் தீர்த்தாய். உன்னுடைய கர்மாக்கள் விரைவாக அழிய நான் காரணமாக இருந்து வருகின்றேன். கெட்ட கர்மாக்களை எல்லாம் அழித்து நல்ல கர்மாக்களினுடைய பலனை நீ பெற வேண்டும் என்று துரிதமாக உன்னுடைய வேலையில் நான் ஈடுபட்டு கொண்டும் இருக்கின்றேன். சில பேரிடம் நம்பிக்கை வைத்து துரோகத்தை சந்தித்திருக்கின்றாய் என்று எப்பொழுதும் நீ புலம்பிய நாட்களும் உண்டு. அந்த புலம்பல்களை எல்லாம் தீர்த்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பவர்களை உன்னுடைய அருகில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்விற்கான நன்மை இக்கணமே நடந்து கொண்டிருக்கின்றது என்று முழுமையாக நம்பு. அனைத்தையும் நான் உன்னுடைய அப்பா செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.